friends, welcome back to உங்க குடிஸ் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLCல எப்படி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து VLC ஆப் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். VLC ஆப் நம்ம ஓபன் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எனக்கு இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, மீடியான்ட்டு. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நான் வந்து கன்வெர்ட் சேவ் Ctrl+R அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பத்து தள்ளி வந்து நம்ம இது கொடுத்துப்போம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வேற பேஜ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் மீடியா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பேர் போட்டிருக்காங்க. நிறைய வந்திருக்கும், ஃபைல், டிஸ்க், நெட்வொர்க், கேப்சர் டிவைஸ், இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது வந்து கேப்சர் டிவைஸ் கொடுத்துக்கலாம். கேப்சர் டிவைஸ் கிளிக் பண்ணவே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இருக்கும் டைரக்ஷன் அந்த ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா அதுல வச்சா நம்மளுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா நம்ம டெஸ்க்டாப்ல தான் வைக்கணும். ஆனா டெஸ்க்டாப்பே நான் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டெஸ்க்டாப்பே வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து எவ்வளோ குவாலிட்டியில வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டியில வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் அது 100ல தான் இருக்கு. உங்களுக்கு அடிச்சுட்டு திருப்பி நான் 100 போட்டு காட்டுறேன். இதுக்கு அப்பதான் தெரியும் என்னோட கர்சர் வந்து இதுல தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் தெரியும். இப்போ வந்து கீழே வந்து கடைசியில கன்வெர்ட் சேவ் அங்க ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இங்க வந்து இன்டோ ஆப்ஷன் பக்கத்துல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கிரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணமே நம்ம வந்து MP4 வச்சுக்கலாம். MP4ல தான் வைக்கணும்ன்றது MP4 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மேல வந்து ப்ரொஃபைல் நேம் என்ன, நீங்க இந்த வீடியோ வந்து என்ன நேம் வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா VLC இப்போ பண்ணிட்டு இருக்கேன்னா சும்மா VLC நான் போட்டு காட்டுறேன். அப்புறமா வந்து கீழே கடைசியில வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து எந்த ஃபைல், இந்த வீடியோ வந்து எந்த ஃபைல்ல போய் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லியிருக்காங்க. ப்ரௌசிங் இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரௌஸ் கிளிக் பண்ணுமே டெஸ்க்டாப்னு வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப் வச்சதுன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கு. நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணதுமே வந்து கீழே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணா என்னோட வீடியோ வந்து கட் ஆயிடும். இப்போ நான் ஒரு வீடியோ இங்க கீழே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ கட் ஆயிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நீங்க பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது வந்து வீடியோ எப்படி நான் கட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீடியோ கட் பண்றது வந்து இங்க கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு கட் ஆயிடும். ஸ்டாப் பிளேபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லா முடிஞ்சிடும். உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிடும் பர்ஃபெக்டா. இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளால வாய்ஸ் மட்டும் கொடுக்கவே முடியாது. வாய்ஸ் நான் வந்து பண்ணி பார்த்தேன் ஒரு வாட்டி, வாய்ஸ் கொடுக்க முடியுமான்ட்டு. ஆனா வாய்ஸ் மட்டும் கொடுக்க முடியல. ஸ்கிரீன் மட்டும் ரெக்கார்ட் ஆகணும். வாய்ஸ் மட்டும் நீங்க தனியா எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் ஏதோ ஆப் ஏற்றி நான் பார்க்க வேணாம். ஆப் ஏற்றினா நமக்கு என்ன வைரஸ் வர சான்சஸ் இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்க ஆப் வச்சே நம்ம பண்ணலாம். உங்களுக்கு VLC இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பை பை காய்ஸ்.